ஹாய் எவ்ரிவான். ஸோ தீஸ் 2-3 வீக்ஸாக ரொம்ப சேட்டான ஒரு நியூஸாக இருக்குது கேட்கும்போது. இப்போ புத்தகத்துலேயும் சரி, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்தையுமே ரொம்ப 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 ஹர்ட்டாக இருக்குது. என்னென்னு உங்களுக்கே தெரியும். நம்ம லைஃப்பில் பிஸி ஸ்கெடியூலில் பிஸி லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஒரு பகுதியில் நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக இருக்கிறது இந்த மாதிரி காலிவுட் சினிமாஸ் எவ்ரிதிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் நம்மளுக்கு அப்போலேருந்து பிடிச்சது இளைய தளபதி விஜய். இப்போ தளபதி விஜய் அவர்களா இல்லை, அதுக்கப்புறம் சிஎம் ஆகுறதும் ஆகாது விஜய் கையில் தான் இருக்குது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. இப்போ பாஸ்ட் ஃபியூ டேஸாக ஃபியூ வீக்ஸாக ரொம்ப சர்ச்சைக்குள் ஆகுறாரு விஜய். ஏன்னு தெரியல. இதுக்கு முன்னுக்கு நான் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருப்பேன். விஜய் நீங்கள் சிஎம் ஆகணும், மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும், அது உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த வீடியோ நான் பதிவு செஞ்சுருப்பேன். இப்போ ரொம்ப மன வருத்தமாக பதிவு செய்கிறேன். என்னென்னா, காதலுக்கு மரியாதைன்னு படத்தில் விஜய் நடிக்கும்போது அந்த காதலுக்கு மரியாதை கொடுத்தவரே அது விஜய் தான். விஜய் காதல்னால் அது மரியாதைக்கு மறுபெயர் விஜய் தான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அதே மாதிரி அவர் இன்ன வரைக்கும், இப்போ வரைக்கும், இந்த சர்ச்சை வராத வரைக்கும் அவர் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அவருடைய நடிப்பு வாழ்க்கை, அவருடைய பொலிட்டிக்கல் வாழ்க்கையெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் அவர் வச்சுருக்காரு. அவர் கண்ணியமாக எல்லாத்துலேயுமே தனித்தனியாக அவர் பிரித்து அவரோட லைஃப்பை கோத்ரூ பண்ணுறாருன்னு ரொம்ப ரெஸ்பெக்டிஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ ரீசனாக பார்க்கும்போது ஒரு 5 இயர்ஸாக அவங்களுக்குள்ள, அவங்க ஒய்ஃப் சங்கீதாக்குள்ளே அவருக்கும் நிறைய பிரிவினைகள். அது ஒரு நடிகையால், அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, எனக்கு விருப்பமும் இல்லை. ஏன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு 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 குடும்பத்தில் இப்படியெல்லாம் பூந்து நுழைஞ்சி இது பண்ணுறதில் பேர்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கஷ்டம், பிரச்சனை எல்லாமே வருது. யாருக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கா? அது விஜய் நீங்கள் சொல்லுங்கள், இருக்கா? இல்லை. ஸோ எல்லாமே உக்காந்து பேசி நீங்கள் மனம் புரிதலோடு பேசுகிறப்ப அதில் எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகும். உங்களோட ஈகோ, உங்களோட எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் உங்கள் மனைவியோடு உட்காந்து பேசி பார்க்கும்போது அதில் என்ன தப்பு நடந்துச்சு, எது இருந்துச்சு, எது நீங்கள் திருத்திக்கலாம், எது அவங்கள ஓகே இதை நீ மாற்றிக்கலாம் அப்படின்னு பேசி நீங்கள் உட்காந்து இது பண்ணாலே உங்கள் 2 குழந்தைகளுக்கு நீங்கள் மாற்றத்தை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது என்னோட சின்ன வேண்டுகோள் விஜய் அவர்களுக்கு. அதே மாதிரி இன்ன வரைக்கும் விஜய் பற்றி சர்ச்சைகள் வந்ததே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்ததே இல்லை. விஜயோட பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ ரீசன்ட்லி அவர் பொலிட்டிக்கலில் சீஃப் மினிஸ்டராக ஆகிற ஒரு வாய்ப்புகள் அவர் பக்கமே வருது. ஆனால் அப்போ இவங்கக்குள்ள கல்யாணத்துக்கு போனது, ஒரே மாதிரியான கலர்ஸ் சட்டைகள்லாம் அப்படின்னு சர்ச்சைலாம் வர்றது ரொம்ப 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 ஹர்ட்டாக இருக்குது. ஸோ ரியலி நான் ரியலி ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஃபார் விஜய். கல்யாண வாழ்க்கைன்றது 26 இயர்ஸ், ஐம் நாட் மிஸ்டேக்கன், 25 இயர்ஸ் ஆர் 26 இயர்ஸ் நீங்கள் சங்கீதா அவங்களோட வாழ்ந்திருக்கீங்க. 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு தகப்பனாக இருக்கீங்க. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல எதில் நீங்கள் வைக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேரண்ட்ஸை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மகனாக வைக்கணும். அதே மாதிரி செகண்ட்லி ஒரு நல்ல ஒய்ஃபுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும். தேர்ட் 2 குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நாட்டுக்கு நல்ல தலைவனாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ திங்க் நீங்கள் உங்களை நிறைய சேஞ்ச் பண்ணுவீங்க. ஐ திங்க் இப்பயும் விஜய் நல்லவர் தான், நல்ல மனிதர் தான். மேபி சில விஷயங்கள் அவர் சரௌண்டிங்கில் அவர் ஃப்ராஸ்ட்ரேஷனில் சில விஷயங்கள் அவர் செஞ்சுருக்கலாம், இல்லை ஒரு கோபத்தினால செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு விஜய் நீங்கள் சீஃப் மினிஸ்டராக, இப்பயும் நான் சொல்கிறேன், நீங்கள் சீஃப் மினிஸ்டராக ஆகணும். நல்ல ஒரு இதாக இருக்கணும். குடும்பத்தோடு சங்கீதாவும் 2 குழந்தைகளோடையும் பேரண்ட்ஸோடையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். எந்த பீப்புளையும் அலாட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாய்ப்புகள் விடக்கூடாது. ஸோ எந்த கோவங்களாக இருந்தாலும் ஒய்ஃபு, அவங்க நீங்கள் கட்டின மனைவி, அவங்க உங்களோட ஒரு பாதியாக இருந்தவங்க இன்ன வரைக்கும். ஸோ அவங்கள அப்படி ஒரு வேர்த் இல்லை அந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தை உண்டாக்குச்சு. ஸோ நீங்கள் தான் உங்கள் வார்த்தைகள் அடுத்த ஒரு ஸ்பீச்சில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம், நாங்கள் 2 குழந்தைகளுக்காக சந்தோஷமாக இருப்போம், எங்களுக்குள்ளே எந்த ஈகோவும் எந்த மனக்கசப்பும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நீங்கள் பதிவு செய்யணும். அது உண்மையாக இருக்கணும். ஸோ இதுதான் சின்ன வேண்டுகோள். ஸோ ஜனநாயகன் படம் வராததப்போ நாங்கள் கண்ணீர் விட்டு மனக்கவலையில் கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. ஏன் ஜனநாயக படம் வெளியாக்க மாட்டுறாங்க, எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க விஜயோட படத்துக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி ஆடியோ லான்ச் இங்கே நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இவ்வளோ சப்போர்ட்டிவாக இந்தியர்கள் மலேசியாவில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
ஸோ அது வராதபோதே ரொம்ப கஷ்டப்பட்டு மனக்கவலையாக ஆனோம். சட்டைகள் உங்களோட சட்டையெல்லாம் வாங்கி ஸோ கண்டிப்பா போட்டுட்டு விஜய்க்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா அவரோட கடைசி படத்துக்கு நல்ல ஒரு இது இருக்கணும். கடைசி படம்ன்னு சொன்னோனே ரொம்ப மன கஷ்டமாச்சு. ஆனா இப்போ வந்து லைஃப்ல வந்து உங்களோட லைஃபே எண்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ ப்ளீஸ் லைஃப்ல உங்களோட ஃபேமிலி, பேரண்ட்ஸ அடுத்து உங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் எடுத்துட்டு வாங்க. மத்தபடி எந்த லைஃப்க்கும் நீங்க இடம் குடுக்காதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீ இத ஒரு சின்ன வேண்டுகோளா வைக்கிறேன் விஜய். நீங்க நல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கணும். தமிழ்நாட்டுல நல்ல ஒரு இது எடுத்துட்டு வரணும். ஆனா உங்க செயல்பாடுகள் எல்லாமே ஒழுக்கமா, அழகா இருக்கணும். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.